ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நம்ம வந்துட்டு தருமபுரி பக்கத்தில் என்ன இருக்குது, சரி ஒரு மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அமைதியாக இருக்கிற ஒரு காமாக இருக்கிற இடத்துல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம வந்து சரி அப்புறம் சிஎஸ் கிராண்டு பிளான் பண்ணிவிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். இது வந்து எங்கே லொக்கேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காரிமங்கலம் நியர்பை ஹைவேஸ்லேயே, அதுலேருந்து சும்மா ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது உள்ளார. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, பிளேசஸ்லாம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. வாங்க நம்ம உள்ளார போயிட்டு பார்ப்போம் வாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே கட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஜங்ஷன் என்ட்ரன்ஸில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னன்ட்டு அப்படின்னா என்னென்னலாம் இருக்குது உள்ளார. ட்ரீ ஹவுஸு, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, அதுக்கப்புறம் ரெயின் டான்ஸு, ஓப்பன் ஏர் தேட்டரு, இந்த மாதிரி நிறையா எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அட்வென்ச்சரு, இது எல்லாமே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்வென்ச்சர் ரைட்ஸு எல்லாமே இது உள்ளார மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளார போனோம்னா ஒரு ஆர்ச் மாதிரி போட்டு நம்ம அங்கேருந்து பார்த்தோம்னா ரெசார்ட்லாம் தெரியும். உள்ளார போகலாம், ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது, சேர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் லன்ச் டைமில். இது வந்து வெளியே பார்க்கும்போது வந்து சிஎஸ் கிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இப்போ அந்த லோகோலாம் போட்டிருக்கு, நல்லாயிருக்கு. இதுதான் என்ட்ரன்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளார வந்துட்டு அந்த செயின்லாம், சங்கு செயின் இருக்குல்ல, அது கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டுக்கு போகும்போது கூட இதெல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கலாம், நம்மளுக்கு தான் இது. ஃபுட்டு இங்கே தான் வந்து சாப்பிட்றதுக்கான இடம் இது. இது வந்து ஆக்சுவலாக வந்து தென்னந்தோப்பாக இருந்தது தான், ரொம்ப பெரிய ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் பார்த்தாலே. இது வந்து நிறையா ஆர்டிஃபிஷியலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நிறைய கேம்லாம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கேம்ஸு கிட்ட இருக்கும் போல் இதில் உள்ளார பார்த்திங்கன்னா. அது இல்லாமல் வந்து இவங்க நிறைய குரூப்ஸு சேர்ந்தால், இப்போ எப்படி நம்ம ஒரு 10 பேர் போகிறோம், அந்த மாதிரி நம்ம 10 பேர் மாதிரி ஒரு 10 டீம் வந்தாங்கன்னா இவங்களாம் ஒரு கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ எப்படின்னா அந்த பலூனுக்குள்ளார வாட்டர் ஊற்றி அதை கேட்ச் பிடிக்கணும். அந்த வாட்டர் பலூனை வந்து கேட்ச் பிடிக்கணும். அது வந்து கீழே விட்டாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உடஞ்சி தண்ணியெலாம் வெளியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி நிறையா ஃபன் கேம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. வார்ம் அப்பு, எக்ஸசைஸ், இந்த மாதிரிலாம் நிறையா அது ஒரு ஃபன்னாக போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் லவ் பேர்ட்ஸு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளார போனீங்கன்னா ரெஸ்ட் ரூம் அங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஃபயர் கேம்ப் செட்டப் இருக்குது. நம்ம அது வந்து நாங்கள் பண்ணல, நாங்கள் பார்க்கல. மேபி நைட் டைமில் இருக்கவங்க அது அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மரத்துலேயே இந்த ஊஞ்சல் மாதிரிலாம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், இல்லை கயிறுலேயே ஊஞ்சல் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி எனக்கு இந்த ஊஞ்சல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 மரத்துலேயும் ஊஞ்சல் கட்டி வச்சுருக்காங்களா, இதில் வந்து படுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக அப்படியே. இந்த ஊஞ்சல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8, 6, 10 ஊஞ்சல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. இது வந்து நல்லா படுத்துட்டு அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இந்த மரத்துக்கு கீழே இதில் வந்து படுத்துட்டு அப்படியே அமைதியாக ஃபீல் பண்ணலாம். ஸோ அதனால் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி கலர் கலராக ஊஞ்சல் கட்டி வச்சுருக்காங்க இவங்க. நம்ம வந்து டயர்டாக ஃபீல் ஆகுது, இல்லை வந்து கொஞ்சம் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. வந்து படுக்கிறதுக்கு எதுவும் இடம் இல்லை அப்படின்னா சேரில் உட்காந்துக்குவோம். இதே படுக்கிறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னா அமைதியாக போயிட்டு படுத்துக்குவோம். அந்த
அதே மாதிரி இந்த டயருக்குள்ளார வந்துட்டு உட்காந்துட்டு கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் மாதிரி உட்காந்துட்டு ஆடிட்டுருக்கலாம். அந்த மாதிரி அதெல்லாம் அந்த ஃபன்லாம் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து அதில் உட்காந்து பார்த்தோம். சரி அதில் உட்காரவே முடியல. இந்த மாதிரி நிறையா ஃபன் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த ட்ரீயில் அப்படியே ஊஞ்சல் மாதிரி கட்டி விட்டுருவாங்க. அதில் வந்து நின்றுட்டு ஆடிட்டுருக்கலாம். அதுவுமே நல்லா ஃபன்னாக போயிட்டுருந்துச்சு. இந்த மாதிரி நிறையா கேம்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்துட்டு மேலே ரோப் வாக்கு, அட்வென்ச்சர் ரைடு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த ரோப் வாக் வந்து பார்த்திங்கன்னா ஏறும்போது வந்து ஜாலியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ஓகே ஜாலியாக தான் இருந்துச்சு. அதாவது அந்த எண்டு முடிகிறதுக்குள்ளார வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப் ஆயிடுச்சு. எப்படா முடியுன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா அது வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கும். ஏன்னா நம்ம கை வந்து அதில் டைட்டாக பிடிச்சிட்டு நடந்துகிட்டே இருப்போமா, அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறங்கும் போது டயர்ட் ஆயிடுச்சு. எப்படா இறங்குவோம், நடுவில் இறக்கி விட்டாங்கன்னா கூட இறங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதாவது ஜாலியாகவும் இருந்துச்சு. அந்த கடைசியில் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அதே மாதிரி இங்கே ஸ்விம்மிங் ஃபுல்லு, அதுக்கப்புறம் கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் குளிக்கலை. அங்கே போயிட்டு பார்க்கும்போது நல்லா தண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறம் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாட்டு வண்டி கூப்பிட்டு போவாங்க. மாட்டு வண்டியில் போயிட்டு உக்காந்துக்கலாம். அது வந்து கூப்பிட்டு போவாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வந்து அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. நம்மளே யோசிச்சிருப்போம் மாட்டு வண்டியில் உட்காந்துட்டு போனால் எப்படி இருக்கும் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து மாட்டு வண்டி மாதிரி இருக்காது. பார்க்குறதுக்கு அழகாக அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து வேணுன்னா உட்காந்து போய்க்கலாம். அதாவது இந்த இதுக்குள்ளாரே வந்துட்டு சுற்றுவாங்க. நம்மளை கூப்பிட்டு ரவுண்ட் அடித்து காட்டுவாங்க. நம்ம உட்காந்துக்கலாம். ஜாலியாக தான் இருக்கும். இது டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் மட்டும்தான் 500 ப்ளஸ் ஃபுட்டுக்கு வந்து ஃபுட்டு வேணும்னா அது வந்து ஆப்ஷனல் தான். 400 ருபீஸ். அது டோட்டலாக 900 ருபீஸ் ஒரு ஆளுக்கு பே பண்ணுற மாதிரி வரும் பர் ஹெட்டுக்கு. கிட்ஸுக்கு என்னன்னு தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ் அது. மற்றபடி நம்மளுக்கு ஒரு பர் ஹெட்டுக்கு வந்து 900 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் தான். இது நான்வெஜ் இருக்கும், வெஜ் இருக்கும், எல்லாமே கிடைக்கும். அப்படியும் வந்து ஆப்ஷனலாக இப்போ எனக்கு இங்கே இருக்கிற ஃபுட்டு பிடிக்கல, அதாவது வந்து நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாலாம் இருந்துச்சு, ஒர்த்து தான். அதே மாதிரி இங்கே இருக்கிறது வந்து எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆப்போசிட்லேயே அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அது பக்கத்துலேயே நீங்கள் பே பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம். அங்கேயும் அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி வெளியே இருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம உள்ளார உட்காந்து சாப்பிட்லாமான்றது எனக்கு தெரியல. சாப்பிட்லான்னு தான் நினைக்கிறேன். நான் ஏதோ ஸ்நாக்ஸ் மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு போனேன். அதனால் சரியாக தெரியல எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தவங்களாம் எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். கமெண்ட் பாக்ஸில் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு வீடியோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.